கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆம், இந்த வார்த்தை யோபு தேவனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையாய் இங்கே நம்ம பார்க்கிறோம். அங்கே 38வது அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், அங்கே தேவன் பெருங்காற்றின் மூலமாய் யோபுவுக்கு அங்கே உத்தரவு அருளுகிறார். அது வரைக்கும் யோபு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறாரு, தேவனை குறித்ததான சரியான ஒரு எண்ணங்கள் இல்லாதபடி பேசிக்கொண்டிருந்தாலும் அங்கே தேவன் பேசின பிறகு அங்கே தேவனை குறித்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு ஏற்படுகிறது. அதன் நிமித்தம் அங்கே யோபு சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ நீங்க உங்களால செய்ய முடியாத காரியம்னு ஒண்ணுமே இல்லை. நீங்க எதை செய்ய நினைச்சிருக்கிறீங்களோ அது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ நீங்க என்ன செய்ய நினைச்சிட்டீங்களோ அதை செஞ்சு முடிப்பீங்க. அப்போ இன்றைக்கு அவருடைய நினைவுகள் நம்மை குறித்து என்னதான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எரேமியா 29:11 நம்ம பார்க்கிறோம், நம்மை குறித்து அவர் நன்மையான நினைவுகளை தான் அவர் என்ன செய்கிறாராம், நினைத்து கொண்டே இருக்கிறாராம். அந்த எண்ணங்கள் ஒரு நாளும் தடைபடாது என்பதை நம்ம அறிந்திருந்தோம் அப்படின்னா, யோபுக்கு இப்படி ஒரு அறிவு வந்த பிறகுதான் அங்க அவருடைய வாழ்க்கையில எல்லாமே ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறத பார்க்கிறோம். இழந்து போனவற்றிற்கு பதிலாக ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்கள் அவருக்கு திரும்ப கிடைக்குது. அப்போ இன்றைக்கு அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது நல்ல நினைவுகள். அந்த நினைவுகளை தடுக்க யாராலும் முடியாது. அந்த நினைவுகளுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த அவருக்கு மாத்திரமே வல்லமை இருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருந்தா போதும், நம்ம நிச்சயமாய் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 32:17 கூட பார்க்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த பூமியை அவர் படைத்த படைப்புகளை, வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது அதில் இருக்கிற நட்சத்திரங்களை, சூரியனை, சந்திரனை, அதில் எவ்வளோ தூரம் எவ்வளோ நேர்த்தியாய் எவ்வளோ தூரம் அவ்வளோ அழகா இந்த பூமியை உலகத்தை அவர் படைத்திருக்கிறார்னா அவருக்குடைய வல்லமை எவ்வளவு பெரிதா இருக்கும். அதனால தான் அங்க சொல்லுகிறார், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு எந்த அதிசயத்துக்காக நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அதற்கு நேராகத்தான், உங்களுக்கு நேராகத்தான் இந்த வார்த்தை இன்றைக்கு கடந்து வருகிறது. அந்த அதிசயத்தை நிச்சயம் தேவன் உங்களுக்கு செய்வார். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக அவர் உங்கள் வாழ்க்கையில அந்த அற்புதத்தை நிச்சயம் செய்வார். தானியேல் 4:35 நம்ம பார்க்கிறோம், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவரை தடுக்கிறதுக்கு யாராலும் முடியாது, எந்த வல்லமையாலும் முடியாது. அதுதான் அந்த வார்த்தை அவ்வளவு அழகாய் தெளிவாய் மறுபடியும் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 115:3 கூட பார்க்கிறோம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அப்ப இன்றைக்கு அவர் சித்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, சிம்பிளா நம்மளுக்கு பரமண்டல ஜெபத்தை நம்ம அறிந்து கொண்டாலே போதும். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் நம்முடைய குடும்பங்களிலேயும் அவருடைய சித்தம் செய்யப்பட்டா போதும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கு தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். இன்றைக்கு பரலோகத்துல அங்க வியாதி இல்லை, பரலோகத்துல அங்க சமாதான குறைவு இல்லை, பரலோகத்துல எந்த விதத்திலையும் கண்ணீர் இல்லை. அப்போ இன்றைக்கு அதுதான் பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வதற்கு இனி எதுவும் தடுக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு உபத்திரவம், பாடுகள், துன்பங்கள் அதெல்லாம் நம்ம சொல்றோம், ஆனா
அது அவர் நிமித்தம், அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தம் நமக்கு வரக்கூடிய பாடுகளாய் இருக்கலாம். ஆனா வியாதி அவர் சுமந்து விட்டார் என்பதுதான் நமக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லி ஏசாயால பார்க்கிறோம், மத்தேயுல பார்க்கிறோம். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் சுமந்துட்டார்னா இனி நம்ம அதை சுமக்க தேவையில்லை. இனி இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறபடியினால் இனி நம்ம வாழ்க்கையில் அது அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காது என்று சொல்லி இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். நீதிமொழிகள் 19:21 பார்க்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அப்போ இந்த வார்த்தைக்கு ஒரு உதாரணமா சொல்லக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, அங்கே எகிப்துல இருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வரும்போது முன்னாடி செங்கடல், இங்க பார்வோன் சேனைகள் அவர்களை தொடர்ந்து பிடிச்சிடலான்னு சொல்லி அங்க துரத்தி கொண்டு வர்றாங்க. இங்க மக்கள் பயந்து போயிருக்கிறாங்க. அங்க அவர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் ஜனங்களை நான் வெளியே கொண்டு வருவேன், கடல்ல கூட என்னால வழி திறந்து வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லி அவர் அந்த ஜனங்களை கடலின் வழியாக அவர் வெளியே கொண்டு வருகிறார். அங்க பார்வோனின் சேனைகளுக்கு பார்வோனுடைய எண்ணம் என்ன, இவங்களை எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அவங்க யோசனை நிலை நிற்கல. அங்க தேவன் செய்ய நினைத்ததை அவர்கள் தடுக்க முடியவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நீங்க அப்படி பயத்துல இருக்கலாம், ஐயோ எதிராய் செயல்படுகிற எத்தனையோ காரியங்கள் எனக்கு இந்த காரியங்களை செய்ய முடியாம தடுத்துருவாங்களோ, இது தடைபட்டு போயிருமோன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அது நடக்காது. அவர் செய்த காரியம் அது தடைப்படாது, செய்ய போகிற காரியங்கள் தடைப்படாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் யோசேப்ப கூட அவர் தரிசனம் இருந்தது, ஆனா தரிசனத்துக்கு விரோதமாய் அவர்கள் சகோதரர்கள் அங்க விற்று போடுறாங்க எகிப்துக்குள்ள. ஆனாலும் கூட அவர் காட்டின அந்த தரிசனத்தை தடுக்க எந்த சகோதரனாலும் முடியவில்லை. அதனாலதான் யோசேப்பு சொல்றார், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட தீமைகளுக்குள்ள, ஐயோ நான் தேவனை தானே நம்பி இருக்கிறேன், அப்போ எனக்கு காட்டின தரிசனங்கள் ஏன் இன்னும் நிறைவேறல அப்படின்னு சொல்லி, வாக்குத்தத்தங்கள் ஏன் நிறைவேறலன்னு சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு தீமையா வந்திருக்கலாம், ஆனால் நானோ இதை எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன் மகனே மகளே என்று சொல்லி இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில இனி ஒன்றும் தடைபடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்க வாழ்க்கையில பல மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. நீர் செய்ய நினைத்த காரியங்கள் இனி ஒரு நாளும் தடைபடாது. எங்களை குறித்ததான நினைவுகள் அது நல்ல நினைவுகள், சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அதை இனி தடுக்க எந்த சத்துருவாலையும் முடியாது என்பதை விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.